முதலீடு பண்ணணும் அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னா நான் முன்னாலே சொன்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரே இதில் வந்து எல்லாத்தையுமே போடாமல், அதாவது நிறைய பேர் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இல்லை ப்ராப்பர்ட்டி லேண்டாகவே வாங்கிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் வந்து ஒருத்தர் என்னோட கிளைண்ட்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அவங்க வந்து இப்போ இந்த பேண்டமிக் செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு 10 அப்பார்ட்மெண்ட் இருக்குது சென்னையில் மட்டும், மெயின் சிட்டியில். அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே வந்து கோவிட் அஃபெக்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. அவர் சம்பாரிச்சது எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டார். அவங்களுக்கு போய் 2 பேரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபாய் செலவாச்சு. ஆனால் அந்த 10-12 லட்ச ரூபாயை அவரால் ரெடி பண்ணி கொடுக்க முடியல. இவ்வளோ 10 ப்ராப்பர்ட்டியும் வந்து கிட்டத்தட்ட அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ மட்டும் 10-15 கோடி ரூபாய் இருக்கும். அப்படி இருந்தும் அவரால் பண்ண முடியாது. இதுதான் வந்து லிக்விட் அசெட்